இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ஹெல்த்தியான அல்வா ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், என் பேர் ஜெயபால் ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டிகிராஃப்ட் சேனல். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் மஞ்சள் பூசணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி மஞ்சள் பூசணி எடுத்துகிட்டு அதை இந்த க்ரீன் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு துருகி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது, நடுத்தரமாக இருந்தால் தான் அல்வா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்து துருக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆயிடுச்சு. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஓரளவுக்கு நிறம் மாறிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். நீங்கள் முந்திரிக்கு பதிலாக வேறு எதுனாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு தான் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். முந்திரியை ஓரளவுக்கு வறுத்தாச்சு. இது தனியாக தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த நம்ம பூசணிக்காவை நம்ம அளந்து மெஷர் பண்ணிக்கலாம். 1 கப் எடுத்துருக்கேன். 2 கப் அளவுக்கு நான் பூசணிக்காவை துருகுனதை எடுத்துருக்கேன். நம்ம முந்திரியை வறுத்தா அதே நெய்யிலேயே இதை சிம்மில் வச்சு ஒரு 6-7 நிமிஷம் அதை நல்லா பரட்டி விட்டு வேக வச்சுக்கலாம். முந்திரி இந்த நெய்யிலேயே நாம் இந்த பூசணிக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ நாம் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கோம். இதை ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். சீக்கிரம் நமக்கு ராஸ்மல் போயிடும். இதை அப்பப்போ திறந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிம்லேயே வச்சு தாங்க நான் இந்த அப்பப்போ கிளறி விட்டேன். இதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி பாருங்கள், நல்லா சுருண்டு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் இதுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை வெல்லம் கூட சேர்க்கலாம். வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. இது நயமான நாட்டு சர்க்கரைங்கிறதுனால நான் அப்படியே சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போவும் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கணும். நல்லா இலகி வரும். இதுலேயும் கொஞ்சம் நல்லா நமக்கு வெந்த அல்வா சூப்பராக கிடைக்கும். உங்களுக்கு நாட்டு சர்க்கரைங்கிறதுனால கலர் மாறி வரும். உங்களுக்கு கலர் விருப்பம் மஞ்சள் கலராக வேணும் அப்படிங்கிறவங்க ஒயிட் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நாட்டு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி நல்லா தண்ணி வந்திருக்கு, தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ நாம் இந்த மூடி போட்டு மூடி சிம்லேயே வச்சு அப்பப்போ கிளறி விடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பற்றி வந்துடுச்சு. பாருங்க, நான் மூடி போட்டு அப்பப்போ கிளறி விட்டேன். பாருங்க, நல்லா ஒரு திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனில் ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது. கொஞ்சம் கூட ஃபேனில் ஒட்டவே இல்லை. இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு பூசணி அல்வா ரெடி ஆயிடுச்சு. மஞ்சள் பூசணி அல்வா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக பார்த்தா நம்ம பூசணிக்காயில் பொரியல் இல்லாட்டினா ஒரு மாதிரி கூட்டு மாதிரி வைப்போம். யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பூசணிக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இதுலேயே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. கண்டிப்பாக இது சீசன் டைமில் கிடைக்கும்போது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
ஒட்டாமல் நல்லா இப்படி ஒன்று சேர்ந்து திரண்டு வரும் பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பரிமாறிடலாம். இது சூடாக சாப்பிட்டாவும் நல்லாயிருக்கும், ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய்யும் அதிகமாக தேவைப்படாது, நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கோம். அவ்வளோதாங்க, பூசணிக்காவை நம்ம இதை பரிமாறிடலாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். கலரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.